ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய மூலிகைகள் அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் கடவுள் எல்லாம் படைக்கப்பட்ட மூலிகைகள். இந்த மூலிகைகள் ஒவ்வொரு மூலிகைக்கு ஒவ்வொரு குணங்கள் உண்டு. அப்போது ஒவ்வொரு குணங்கள் இருக்கும்போது ஒரு சில மூலிகைகள் வந்து என்ன பண்ணால் காத்தல் பழித்தல் அடித்தல் இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யக்கூடிய இது அது நம்ம பயன்படுத்துகிற முறை மூலிகை நல்ல முறைகள் பயன்படுத்தினா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். இப்போ அதில் ஒரு ரொம்ப அபூர்வமான மூலிகை. இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதே வந்து பார்த்தோன்னா அஷ்டலட்சுமிக்கு குபேரனுக்கு செல்வ கணபதி சொர்ண பைரவர் இப்படியாப்பட்ட எல்லா செல்வத்துக்கும் உண்டான மூலிகை வந்து பார்த்தோன்னா இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகை. சென்னாய் உருவின்னு வாங்க. இது வந்து பார்த்தோன்னா ரோட்டு ஓரில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஈஸியாக தான் கிடைக்கும். இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா சென்னாய் உருவின்னு சொல்லலாம். இந்த மூலிகை இதில் வந்து பார்த்தோன்னா 2 விதம் இருக்கும். நாய் உருவின்னு ஒன்று இருக்கும். நாய் உருவி வந்து பச்சை தண்டு வரும். சென்னாய் உருவின்றது வந்து பார்த்தோன்னா இந்த இதில் வந்து சிவப்பு நிறம் வரும். தண்டு ஃபுல்லாக பாருங்கள் செவேன்னு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா என்னோட ஹைட்டு வரும். இது இருக்கிறதுலே நான் வந்து பார்த்தோன்னா வேறு இடத்துல தேடி எடுத்துன்னு வந்தேன். என் ஹைட்டுக்கு மேலே வரும் இந்த சென்னாய் உருவி. அவ்வளோ இதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். பணம் ஈஸியாக வர வைக்கக்கூடிய மூலிகை எதுனா ரொம்ப ஈஸியான மூலிகை இதுதான். ஏன்னா என்னை பொறுத்தவரையும் நிறைய மந்திரவாதிகள் வந்து எல்லாருமே தனவசியத்துக்கு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை தான் பயன்படுத்துவாங்க. வேறு எதுவுமே கிடையாது. அதிகமாக இது தான் இருக்கிறதுலே மாந்திரிகத்தில் வந்து பணம் வரக்கூடிய மூலிகை எதுனா ரொம்ப டாப்னா இது தான் என்னை பொறுத்தவரையும். இந்த மாதிரி ரொம்ப எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த மூலிகை வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னா முதல்ல வந்து வீட்டில் பயன்படுத்துகிறவங்க இப்போ வந்து மாந்திரிகம் தெரிஞ்சவங்க முறைப்படி காப்பு கட்டி எடுத்துவாங்க. மாந்திரிகம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ அவங்க எப்படி எடுக்கணும்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இப்போ மாந்திரிகம் தெரியாதவங்க சாப நிவர்த்தி பண்ணவும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா தெரிஞ்சவங்க தான் சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கணும். தெரியாத போது நம்ம தெரியாமல் எடுத்தால் எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்கள், எங்கன்னா ரோட்டு வர இடத்துல இருந்தால் போயிட்டு குழி நோண்டி தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கு முன்னாலே விசாலக்கிழமையே பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றிட்டு பால் எடுத்துன்னு போயிருங்க. இப்போ பாமர மக்கள் பால் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தண்ணி ஊற்றிட்டு பால் வந்து இந்த செடிக்கு ஊற்றிட்டு ஒரு கற்பூரம் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு ஒரு எலுமிச்சை மலம் மல்லி கொடுத்துட்டு வேண்டிட்டு இந்த மூலிகையை நான் எடுத்துன்னு போய் வீட்டில் வைக்க போகிறேன். எனக்கு பணம் வரணும், தனவசி வரணும், ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது, இதிலேருந்து நான் விடுதல் ஆனோன்னு சொல்லி இதை மனசுக்குள்ளே வேண்டி மனசார இதை என்ன பண்ணுறாங்கன்னா வேறு அடியோடு எடுத்துங்க. அடியோடு இந்த வேரை எடுத்துன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு பன்னீரில் கழுவிட்டு பாலில் நல்லா இது பண்ணிவிட்டு இந்த வேரை என்ன பண்ணுறாங்கன்னா மடிச்சிங்க. நல்லா மடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா மஞ்சள் நூல் முடிஞ்சால் பட்டு நூல் இருந்தால் கூட பட்டு நூல் சுற்றிங்க. மஞ்சள் நூல் இல்லை பட்டு துணியை வச்சு இந்த வேரை எல்லாம் ஒன்றா மடித்து நல்லா போட்டு சுற்றிட்டு நீங்கள் இதை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை பண்ணின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பார்த்தோன்னா அஷ்டலட்சுமியும் வசியாவாங்க. அதே மாதிரி லட்சுமி சம்மந்தப்பட்ட எல்லா தெய்வங்களும் வசியாவாங்க. இதில் வந்து அதே மாதிரி இந்த வேரை வந்து நீங்கள் வந்து தினமும் அடிக்கடிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதுக்கு வந்து நல்லா ஒரு வாசனை திரவம் எதனா கொஞ்சம் மேலே தூவி விட்டு ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சின்னு ஒரு மந்திரம் ஜபிச்சு தெரிஞ்சால் ஜபிங்க, தெரியலன்னா தேவையில்லை. அப்படியே கையெடுத்து தொட்டு கும்பிட்டுன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தோன்னா எப்படியாப்பட்டவங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்காது. பணம் தன்னால் என்ன தெரிஞ்ச வரும். ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். இன்னுமே என் பாக்கெட்டில் இந்த வேர் வச்சுருப்பேன். எங்கே போனாலும் இந்த வேர் இல்லாமல் இருக்க மாட்டேன் நான். அவ்வளோ பவர்ஃபுல்லான மூலிகை இது. அதே மாதிரி வீட்டில் வைக்கிறவங்க இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டு வாசப்படியில் கூட என்ன பண்ணுங்க, தெய்வம் வரல, அஷ்டலட்சுமி வரமாட்டுது உள்ளோன்றவங்க கூட இதை என்ன பண்ணுங்க, அதே வந்து இந்த தண்டு கூட என்ன பண்ணுறாங்கன்னா சென்னாய் உருவி தண்டு நல்லா குச்சி வேறு அடி மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துங்க. வேரோட நல்லா மஞ்சள் பூசி என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சள் பூசி அதே மாதிரி வீட்டுக்கு வாசப்படியில் வந்து இதை கட்டிட்டுங்கன்னா லட்சுமி லட்சுமி கூட உள்ளே கூப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து என்ன பண்ணனா நிறைய பேர் பணம் வரக்கூடிய மை செய்கிறதுக்கு. இப்போ நிறைய பேருக்கு பணம் வரணும், தொழில் போவாங்க, அப்போ பணம் கட்டுப்பாடுக்கு இல்லை பணம் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் என்ன உழைச்சாலையும் பணம் கொடுக்க மாட்டாங்க, இல்லை கொடுக்க வேண்டியவங்க கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை காப்பு கட்டிக்கணும். வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி மறு வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி இந்த காப்பு கட்டுறது வந்து நம்ம வீடியோவில் நிறைய போட்டுக்கிறோம். அது காப்பு கட்டிட்டு எலுமிச்சை மலம் பலி கொடுத்துட்டு சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சுட்டு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு இதுக்கு படையிலெல்லாம் போட்டு இதை வந்து நம்ம மனசார இந்த வேரை எடுத்துக்கணும். புல்லை செடியோடு எடுத்துக்கலாம். புல்லை எடுத்து இதை ஒரு மண் சட்டியில் போட்டு எரிச்சிட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன்னா எரித்து முடிச்சு தான் அந்த கறி ஆகப்பட்டதை எடுத்து கல்வத்தில் போட்டு கோரோஜனை புணுகு கஸ்திரி இந்த மாதிரி எல்லாமே அரகஜா குங்குமப்பூ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் அஞ்சனக்கல் இதெல்லாம் போட்டு மை அரைக்கணும்.
மை அரைச்சி ஒரிஜினல் நாட்டு பசு எடுத்து மை அரைச்சி இதை வந்து நம்ம நல்லா அரைக்கணும். ஒரு மினிமம் ஒரு 12 ஹவர்ஸு இல்லை ஒரு 6 ஹவர்ஸ் அரைச்சி மந்திரங்கள் ஏதாவது செல்வத்துக்கு உண்டான மந்திரம் இது வந்து இதுதாங்க இல்லாமல் இதுக்கு எந்த மந்திரனாலும் ஏற்றுக்கும். செல்வத்துக்கு அதிபதிக்கு உண்டான எந்த மந்திரனாலையும் இதை வச்சு அரைச்சி இதை வந்து 11 நாள் 21 நாள் பூஜையில் வச்சுட்டு இதை யார் இந்த மைய நெத்தியில் எடுத்து வச்சுன்னு போகிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும், பணம் நல்லா உடனே வரக்கூடிய இருக்கும். அதே மாதிரி இந்த மை வந்து நம்ம எப்பவுமே ஒரு டப்பாவில் போட்டு வீட்டில் பூஜை அறையில் வச்சின்னா கூட வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல இந்த மையை ஒரு இடத்துல நூல் சுற்றி அப்படியே வச்சுட்டிங்கன்னா பணத்தோட வசியாகும். இந்த மை என்ன பண்ணும் இழுக்கும். இது பார்த்தோன்னா நம்ம போயினே இருக்கும்போது இந்த விதை என்ன பண்ணால் நம்மளை அறியாமையே நம்மளுக்கு பிடிச்சிக்கும். அதுதான் செல்வம் நம்ம கிட்ட தேடி வரும். நாம் என்ன பண்ணுவோம் அப்படியே இதை கடாயமே எடுத்து போட்டு போயிடுவோம். என்னையை பொறுத்த வரையும் இதில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. இது நம்மளை தேடி வரக்கூடிய மூலிகை. இது விதை வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒட்டிக்கும். அதுதான் லட்சுமி கடாசன்றது. அது நம்மளை தேடி வருதுன்னு நாம் தான் இதை மக்கள் சரி கவனிக்கிறதில்ல. இதை வந்து அந்த மையை யார் ஒருத்தர் வந்து தினமும் நெத்தியில் வச்சுன்னு தொழிலுக்கோ இல்லை வேலையிலையோ எந்த பிரச்சனைக்கும் இந்த ஒரு மை போதுங்க. அந்த பணம் வரக்கூடிய விஷயம் எதாக இருந்தாலும் சரிங்க, தொழில் இப்போ செய்கிறவங்க இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இதுக்கு பணம் வரணும் இந்த மாதிரி இருக்கிறத மற்ற எதுக்காக இருந்தாலும் இதை வச்சுட்டு முயற்சி பண்ணங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு தனவசி வரும். அதே மாதிரி இதை வந்து ஒரு பீரோவில் வந்து பட்டு துணியில் சுற்றி இதை இந்த மையை வந்து வீட்டில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பீரோவில் காசு வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பணம் வந்துனே இருக்கும். அதே மாதிரி பணம் அந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் இருக்கிற இடத்துல பட்டு துணி வச்சு இந்த வேரும் வைக்கலாம், இல்லை இந்த மையும் வச்சுட்டு வந்தனுங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக பணத்தோடு சேரும், பணம் வந்துனே இருக்கும். இதில் வந்து ஏன்னா இது வந்து ஈர்ப்பு சக்தி அதே மாதிரி எல்லாமே இருக்கும். வசி மோகன் ஆகாஷம் இந்த 3 வேலையும் செய்யும் இந்த மூலிகை. இது வந்து அப்படி இழுத்துன்னு வரக்கூடிய விஷயம் இருக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானம் செய்கிற இடத்துல கூட இந்த மையை வந்து வைக்கலாம், வேற வைக்கலாம். இந்த கடைகள்லாம் வியாபாரம் வரணும், நிறைய வரணும், கூட்டம் வரணும், இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும்னா இந்த வடக்கு போகிற வேறு இல்லை இந்த மாதிரி இந்த அடித்தண்டு கூட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் பட்டு துணி சுற்றி நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஒரு இதில் பூஜை சாமி போட்டாக்க இடத்துல இது ஒரு கட்டை தூட்டி பட்டு துணி சுற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல பணம் வந்துனே இருக்கும். இல்லை நீங்கள் ட்ராவில் கூட இந்த வேரவும் இந்த மையும் இதை ட்ராவில் வச்சுட்டிங்கன்னா பணத்தோட இழுக்கும். அதே மாதிரி வசித்தன்மை அதிகரிக்கும். இதை பயன்படுத்திக்கலாம். தொழிலில் வந்து நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி இந்த மூலிகைக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய சக்தி இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த மூலிகை என்ன பண்ணாங்கன்னா சித்தர்கள் மகான்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பசி எடுக்காது, சாப்பிடவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இருக்கிற விதைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஈர்க்கவே இந்த விதையை எடுத்து நிறைய சமைச்சு சாப்பிட்டோம்னா பயங்கரமான இரும்பு சக்தி இருக்கும். நிறையா உடம்பே அப்படியே கல் இரும்பு மாதிரி இருக்கும். இது வந்து அவ்வளோ பலம். அதே மாதிரி இதை சாப்பிட்டாவே பசி எடுக்காது. நீ எத்தனை நாள் கூட பசி எடுக்காமல் கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பவர் அது அதிகமான பவர் இந்த விதைக்கு. இதை வந்து இன்றைக்கி நிறைய பேர் கிராமத்துலலாம் நிறைய சேர்த்து சாப்பிடுவாங்க, சமைச்சு சாப்பிடுவாங்க. என்ன காரணம்னா இரும்பு சத்து நிறைய அதிகமாக பலம் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடம்பு ஆரோக்கியம் இருக்கும், நோய் இருக்காது. அதே மாதிரி இந்த இது விதை சாப்பிட்றவங்களுக்கு அந்த முகவாசியும் லட்சுமி கட்டாசி இயற்கை வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இதில் இன்னொன்று என்ன பண்ணலான்னா இந்த சென்னை இதில் வந்து பார்த்தோன்னா இந்த குச்சியில் வந்து நம்ம பல் துலக்கலாம். இந்த குச்சியில் வந்து நம்ம தினமும் வந்து 48 நாளோ ஒரு 21 நாள் தினமும் இதை பல்லு தேய்ச்சிட்டு வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நமக்கு முகம் அப்படியே ஜெலிக்கும், அப்படியே பல போகிறோம். போனவங்க கூட திரும்பி பார்ப்பாங்க. அந்த லெவலுக்கு இதில் வந்திருக்கும். அதேமாதிரி இயற்கையாகவே உனக்கு பணம் வந்து யாராவது கொடுக்கணும்னு தோண்ட வைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்குது. இந்த மையிலேருந்து குச்சிலேருந்து எல்லாமே பவர்ஃபுல்லு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து நீங்கள் தாயத்தில் போடுறதுக்கு தாயத்தில் இப்போ பணம் வச்சுன்னு வருதுல நிறைய பேர் வெள்ளி தாயத்தில் என்ன பண்ணு இந்த விதையை எடுத்து எதனா ஒரு இதில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் செடி தாயத்தில் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக தேவையில்லை. ஒரு சின்ன நைட்டு ஒரு தீவில் இருந்தால் போதும். இந்த தாயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டணும். வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி மறு வெள்ளிக்கிழமை கூட பூஜை பண்ணின்னு வந்து அந்த மறு வெள்ளிக்கிழமை இதை எடுத்து அதே டைமில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்துங்க. அதை எடுத்து இந்த தாயத்தை என்ன பண்ணுங்கன்னா இது கூட வெள்ளை இருக்கும் போட்டு ரெண்டுத்தையும் வெள்ளி தாயத்தில் உள்ளே போட்டு ஜவ்வாது புணுக்கு குறைஞ்ச ரவராக கொஞ்சமாக போட்டுட்டு இதை யார் வலது கையிலையோ கழுத்தில் கட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பணம் வந்துனே இருக்கும், ஏதாவது ஒன்று நடந்துனே இருக்கும். தொழில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையும் தொழிலுக்கு இந்த வேரையும் இந்த மையும் பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஏன்னா பணம் நல்ல அற்புதமாக வந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி அஷ்டலட்சுமி வீட்டில் வந்து நமக்கு வந்து வீட்டில் இருக்குன்றது நம்ம உணரலாம். இதை வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் போக இதில் வந்து நிறைய காட்டு உரங்கள்லாம் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இதிலே கூட இன்னொரு விதமாக இருக்குது. இந்த விதைங்களெல்லாம் எடுத்துகிட்டு பௌர்ணமி நாளில் சுக்கர உரையில் இந்த விதையெல்லாம் மொத்தமாக சேர்த்திட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிட்டு இதில் வந்து புணுகு கோரோஜனா அரகஜா அஞ்சனக்கல் எல்லாம் போட்டு மையை அரைச்சிட்டு
இதை வந்து யார் ஒருத்தர் வந்து நெத்தியில் வச்சுட்டு வராங்களோ இந்த இதில் கூட விதை, ஏன்னா செடியில்னா கூட விதையில் கூட பண்ணலாம். இந்த விதையில் இருக்கிற மைய வச்சாவே சகலமும் வசியாகும். சகலத்தையும் ஜெயிக்கலாம், சகலத்தையும் வெல்லலாம், சகலத்தையும் ஜெயிக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள். இதெல்லாம் இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த போட்டிங்களுக்கெல்லாம் இப்போ போட்டி இதெல்லாம் வரும் பாருங்கள், விளையாட்டு போட்டி எந்த போட்டி இருந்தாலும் சரி இந்த மைய வைக்கலாம். இந்த விதையில இருக்கிற இதை வச்சு கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இதை வந்து நாளடிவில் பார்த்தோன்னா இந்த மூலிகைலாம் வந்து அப்போ வந்து மறைமுகமாக பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி வந்து மக்கள் பண்ணலாம் அடிட்டு எல்லாமே வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி இதில் இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த தண்டில் இருக்கிற பாருங்கள் இந்த குச்சிக்கு வந்து நீங்கள் ஒரு அஞ்சு குச்சி என்ன பண்ணுங்கள், 5 ஒத்தையில் இந்த 5 குச்சி ஒன்றை எடுத்து நூல் சுற்றி இதை வந்து மஞ்சள் எல்லாம் பூசி இந்த 5 குச்சி பூஜாரிகளை பட்டு துணி சுற்றி வச்சிங்கனாவே இது வந்து என்ன பண்ணும், ஈர்ப்பு சக்தி அப்படியே தெய்வத்தை வசப்படுத்தக்கூடிய, என்னை பொறுத்தவரை சகலத்தையும் வசம் பண்ணக்கூடிய விஷயம் இந்த இது கூட இருக்குது, குச்சி கூட இதில் இருக்குது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த குச்சியை வந்து வீட்டு பூஜாரியில் வச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஈர்ப்பு சக்தி, தனவசி வரும். பணம் வைக்கிற இடத்துல, தெய்வ சக்தி இருக்கிற இடத்துல இந்த எல்லாமே வைக்கலாம். அடுத்து வந்து இன்னொன்று பார்த்தோன்னா இதில் வந்து இன்னொரு விஷயம் எல்லாம் இந்த அஷ்டலட்சுமி குடுவை கட்டுறவங்க பாருங்கள், அதில் இதுவும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. இதில் ஒரு மூலிகை இருக்குது, இந்த தனதாயச்சனி, இந்த லட்சுமி கொடுக்கக்கூடிய தேவதை எச்சினிங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மூலிகை பயன்படுத்தி கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இதுலேயும் ரொம்ப வசித்தன்மை இருக்குது. அதே மாதிரி இந்த மையை யார் ஒருத்தர் வைக்கிறாங்களோ இயற்கையாகவே அவங்களுக்கு முகம் வசியம், தனவசியம் இது அப்படியே வந்துடும். இதில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதில் வந்து இன்னொன்று கூட பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த இதில் வந்து பார்த்தோன்னா இந்த தண்டு, இந்த குச்சிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த ஓமத்துக்கு வந்து வீட்டில் அஷ்டலட்சுமி ஓமம், பணம் பிரச்சனைக்கு இதுன்றாங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் இந்த குச்சியிலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், யார் ஒருத்தர் இதை வந்து 11 வெள்ளிக்கிழமை இதை வந்து யார் ஒருத்தர் இந்த இதில் ஓமம் போடுறாங்களோ தனவசியம் அந்த வீட்டில் வந்துடும். அந்த என்ன மந்திரம் ஜபிக்கிறோம் அந்த தேவதை உடனே வீட்டுக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் ரொம்ப மறைக்கப்பட்ட விஷயம். நீங்கள் எல்லாமே வெளியே கொண்டு வந்துட்டோம். நீங்கள் வந்து இதை பயன்பெறுங்க. இதில் வந்து எல்லாமே நல்லது பயன்படுத்துங்க. இந்த மூலிகை வந்து ரொம்ப அபூர்வமான மூலிகை. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாய்.